சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு தொடர்பாக அடையாறு போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு இன்று காலையிலிருந்து அவரிடம் விசாரணை மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்ததாக 6 போலீசாருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சந்தேகத்தின் அடிப்படையில் இது நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஞானசேகரனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. சிறப்பு புலனாய்வு குழு தான் முழுமையாக இந்த விசாரணையை மேற்கொண்டு வருவதால் மேற்கொண்டு வரக்கூடிய காரணத்தினால் அவரிடம் நடத்தப்பட விசாரணைகள் அனைத்தும் ரகசியம் காக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஞானசேகரன் அடையாறு காந்தி நகர் பகுதியில் பிரியாணி கடை வைத்திருந்தார். அந்த பிரியாணி கடையில் பணம் இல்லாமல் சில போலீசார் பிரியாணி வாங்கி இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே ஞானசேகரன் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த விசாரணை என்பது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.